கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாலை வேளையிலும் நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்ப்போம். சாபம், அதாவது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாவிட்டால் வரும் சாபங்கள் என்னதுன்னு பார்ப்போம். ஒரு சில வசனங்கள் தான், அதுலேயே நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும் சாபங்கள். சரிங்களா? உபாகமம் 28:43 உன் மத்தியில் அந்நியன் உயர்ந்திருப்பான், நீ மிகவும் தாழ்த்தப்படுவாய். பார்த்தீங்களா? அந்நியன் உயர்ந்திருப்பானா நம்முடைய மத்தியில். அந்நியன்னா யார்? மற்றவங்க புறஜாதியான் மற்ற இது பண்ணவங்க உயர்ந்திருப்பான், இஸ்ரேலை தவிர. அதாவது நம்மளும் இஸ்ரேலர் தான். சரி, இந்த கட்டளை கை கொள்ளுங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைங்க, யாராக இருந்தாலும் இல்லையா? ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் ஒன்று தான். ஆண்டவர் தான் ஆதாம் ஏவாளை படைத்தார், மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்கினார், மனுஷியை விழாயிலிருந்து உருவாக்கினார் இல்லையா? அவர் தான் தேவன். அவரே சொல்கிறாரு, அவருடைய கட்டளை கற்பனையை கை கொள்ளலைன்னா வரும் சாபங்கள். உபாகம் 28:43 அந்நியன் உயர்ந்திருப்பான், மற்றவர்களை உயர்த்திடுவார். நம்ம யார்? மிகவும் தாழ்த்தப்படுவோம், அவமானப்படுவோம், நிந்தைகளை சுமப்போம். அதுதான் நம்மளுக்கு சாபம். இதுதான் சாபமும். அதுவே பெரிய சாபம் இல்லையா? அவன் உயர்ந்துட்டான், நமக்கு என்ன கதி? தாழ்மை தானே, தாழ்த்தப்படுவாய்னு போட்டிருக்கு இல்லையா? சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்கள். அதில் 28:44-45 பார்ப்போம். நீ அவனுக்கு கடன்படுவாய்,